தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு 2026ஆம் ஆண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோருடைய வாழ்விலும் நல்லதும் சந்தோஷமும் அஷ்டலட்சுமி கடாட்சியமும் கிடைக்க வேண்டும் என்று எல்லா வல்ல ஸ்ரீ ராகவேந்திர மனதார பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ஆங்கில புத்தாண்டு 2026ஆம் ஆண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம 12வது ராசியான மீன ராசி பத்தி நம்ம எல்லாருமே பேசிடலாம். பாலாஜி சார் உங்ககிட்ட மீனராசி பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 12ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்காரு. ஸோ ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவானும் 5ஆம் இடத்திற்கு மே மாதத்தில் குரு பகவான் வருகிறார். ஸோ எல்லாமே ஓரளவுக்கு ஓகே தான். ஸோ வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், பிஆர் வாய்ப்பு கிடைக்கும், புதிய தொழில் கலை, ஒரு புதுசாக ஒரு விஷயங்கள், இப்போ ஒரு கேமராமேன் எடிட்டிங்கும் சேர்த்து கற்றுக்கிறது, எடிட்டர் வந்து கேமரா ஹேண்டலிங் கற்றுக்கிறது, அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு புதிய தொழில், ஒரு கலை கற்றுக்கொள்ள முடியும். வழக்குகள் வெற்றி கிடைக்கும். எந்த பிரச்சனை என்றாலும் யாராவது உதவி செய்வதற்கு மே மாதத்திற்கு பிறகு ஆள் இருப்பாங்க. 5ஆம் ராசி அதிபதியே 5ஆம் இடத்தில் உச்சமடைந்து ராசியை பார்ப்பதால் நல்ல அமைப்பு உண்டு. வேலையில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் உண்டும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் ஏற்படும். 5ஆம் இடத்திற்கு ராசி அதிபதியே உச்சம் பெறுகிறார். ஸோ ஐவிஎஃப், ICSI போன்ற முறைகளில் குழந்தை பாக்கியம் உண்டு. கடன் அடைக்கக்கூடிய ஒரு காலம். பார்ட்னருக்கு வருமானம் ஏற்படும். ஏன்னா ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால பார்ட்னருக்கு வருமானம் வர ஆரம்பிக்கும். சோசியல் மீடியா மூலமாக பிரபலம் ஆவாங்க. நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனைத்து முயற்சியும் தள்ளி போடுவாங்க. ராசியிலேயே சனி இருக்கிறதுனால அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், தள்ளி போடுவாங்க. ஒரு தனிமை எண்ணம் வரும். அதே போல் அம்மாவிற்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படும். 4ஆம் இடத்துல மே வரைக்கும் குரு இருக்கிறதுனால. ஸோ படிப்பில் கவனம் குறையும். ராசியில் சனி பகவான் இருந்தாலே 2 பேஜஸ் படிப்பாங்க, 4 ரீல்ஸ் பார்க்கலான்னு ஃபோனை ஓப்பன் பண்ணுவாங்க, 1 மணி நேரம் ஆகிடும். திரும்ப 2 பேப்பர் படிப்பாங்க. இப்படியே அவங்களுடைய படிப்பு தடைப்படும். ராசியில் சனி பகவான் இருந்து 12ஆம் இடத்திலோ 6ஆம் இடத்துலையோ ஒரு பகை கிரகம், ஒரு பாவ கிரகம் இருந்தால் போதை பழக்கம் ஏற்படும். ஸோ அது வந்து நவீன காலத்தில் போதை பழக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். பல வருட உழைப்பு வீண் போகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். 10 வருஷம் ஒர்க் பண்ணுவாங்க. அது ஒரு சின்ன மிஸ்டேக்கில் வந்து அவங்க இவ்வளோ நாள் வேலை செஞ்சது அந்த தப்பு வந்து பெருசாக பண்ணி அவங்க வெளியேறதுக்கான அமைப்பு ஏற்படும். ஸோ ஒரு பல வருட உழைப்பு வீணாக போகும். கொஞ்சம் உஷாராக இருக்கணும். தேங்க்யூ பாலாஜி சார். நல்ல கிராஸ் ஸ்கில்லிங், அதை வச்சு பணம் பண்ணுறது, அதெல்லாம் இந்த வருஷம் அவங்களுக்கு சூப்பராக அமையும். பணம் நல்லா இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் வழியாகவும் பணம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கணுன்ற மாதிரி மொத்தமாக முடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வித்யா கார்த்திக் மேம் கிட்ட போய். மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஜென்மச்சனி, அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பார்த்து பேசுகிற மக்கள்கிட்டையும் சரி, எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு ஆரம்பிச்சிலேருந்து முடிகிற வரைக்கும் 31ஆம் தேதி வரைக்கும் இதே தாட்டு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒன்று 7.5 சனியில் ஜெயிக்காதவங்க எப்பயுமே லைஃப்பில் ஜெயிக்க மாட்டாங்க. நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான காலம் தான் இந்த 2026ஆவது வருஷம். ஏன்னா ராசிநாதன் கேந்திரம் ஏறி இருக்காரு முதல் ஒரு 5-6 மாதங்கள். அதுக்கப்புறம் திரும்ப 5ஆம் இடத்துல போய் அமர்தல். ராசிநாதன் 5ஆம் இடத்துல அமர்ந்ததை தாண்டி ஒரு மிகப்பெரிய கொடுப்பனை வேற எதுவுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், கீர்த்தி, செல்வாக்கு, சொல்வாக்கு, குழந்தை, குலதெய்வ அனுகிரகம், தெய்வ கடாட்சம் எல்லாமே மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது. யாராவது 7.5 சனியில் இப்படி அப்படின்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் வருத்தப்பட்டுக்காதீங்க. உங்கள் சுயஜாதகத்தில் ஏதாவது இருந்தால் மட்டும்தான் அது அஃபெக்ட் பண்ணுமே தவிர மற்றபடி பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேணாம். சுயஜாதகமே பிரச்சனையாக இருந்தால் கூட இந்த நேரங்களில் ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் மீனராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டம் தான். கண்டிப்பாக சோம்பேறித்தனம் அதிகரிக்கும். அதனால எழுதி வச்சுக்கிட்டு கரெக்டாக வேலையை முடிச்சிட்டேன்னா டிக் பண்ணுங்கள். இல்லை வேலை முடிக்கலன்னு சொல்லி உங்கள் மேலே ஒரு ரீமார்க் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எடுத்த இடத்துல வைக்கிறது, மறதிகள் அதிகமாகும். சனி வந்து ஜென்மத்தில் இருக்கும்போது கொஞ்சம் டிலே ஆகும் எல்லா விஷயமே. அதனால் டிலே ஆகுதுன்னு கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதுக்கு தான். ஸோ ரொம்ப நல்ல காலகட்டம் தான் கூடி வருது 2026ஆவது வருஷம் மீனராசிக்காரர்களுக்கு. சூப்பராக சொன்னீங்க வித்யா மேம். எல்லாமே நல்லா இருக்கும் இந்த வாட்டி மீனராசிக்காரர்களுக்கு. கொஞ்சம் அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். டு டூ லிஸ்ட்ன்றது என்றைக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் நினைக்கிறேன். அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ரொம்ப நன்றி. ரேவதி மேம். மீனராசி 2026 இந்த ஆங்கில புத்தாண்டுடைய பிறப்பு ஜாதகருக்கு நிறைய விஷயங்களை தெளிவுகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. மன ரீதியாக இருந்துட்டு வந்த சின்ன விஷயங்கள், சொந்த பந்தத்திலே இருக்கட்டுமே, ஒரு புடவை எடுத்துட்டாங்க, ஒரு நகை எடுத்துட்டாங்க, இவங்களுக்கு அது கிடைக்கிற வாய்ப்பை வேற ஒருத்தர் தட்டி போயிடுச்சு, அந்த மாதிரியான வருத்தங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடலில் வந்து பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி சிஸ்டம் ரொம்ப கம்மியாக இருக்கிறது, ரத்த சோகையாக இருக்கட்டும், அதாவது மைண்ட் ரீதியாக ரொம்ப லோவில் இருந்துட்டு இருக்கிறவங்க மீனராசி நேயர்கள். இவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த 2026 ஆஃப்டர் மே மாதத்துக்கு மேலே ஒரு புத்துணர்ச்சியான ஒரு ஆண்டாகவும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது.
ஜென்ம சனின்னு எல்லாம் முத்திரை குத்திட்டு இருக்காங்க. இது முதல் சுத்தா, 2வது சுத்தா, 3வது சுத்தான்னு அறிஞ்சுக்கிட்டாங்கனாக்கா, இந்த சனி யோகத்த செய்வாரா? ஆரோக்கிய பிரச்சனைய குடுப்பாரா? அப்படிங்கிறது தெரியும். இப்போ மீன ராசியில இருக்கக்கூடிய ஒரு 18 வயசுக்குள்ள குழந்தைங்க இருக்காங்கன்னா, இவங்களுக்கு முதல் சுத்து சனியா இருக்கும். கண்டிப்பாக ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அதற்கு மேல் இருக்கக்கூடியவங்களுக்கு இது 2வது சுத்து சனியாக அமைய வாய்ப்பு இருக்கும். அப்ப இது வந்து பொங்கும் சனியாக அவங்க தொட்ட காரியங்கள வெற்றியை ஏற்படுத்தி குடுக்க போகுது. 12ஆம் இடத்துல ராகு. அதிகமாக வெளியூர் பயணம், நெறைய நாலேட்ஜ் சார்ந்த விஷயங்கள், ஆராய்ச்சி கல்வி, நெறைய சயின்டிஸ்ட்டுங்க, இது அவங்களோட ஆராய்ச்சிகள் வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி குடுக்க போகுது. அதுலயும் மே மாசத்துக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் இதுவரைக்கும் ஒரு வேலை செஞ்சு நல்ல பேர் கிடைச்சது கிடையாது. நான் ஒரு விஷயத்த தொட்டு பணத்த எடுத்தது கிடையாது. மகிழ்ச்சி அப்படிங்கிறது இந்த 2 வருஷமா ரொம்ப தகராறா இருந்ததெல்லாம் மகிழ்ச்சியோட வாழக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி குடுக்க போகுது. அதே போல அவங்களோட இஷ்ட தெய்வத்துடைய அருள் கிடைக்கக்கூடிய ஆண்டா இது அமைச்சு தரப்போகுது. நான் முருகரை தாங்க கும்பிட்றேன். திருச்செந்தூர் முருகரை கும்பிட்றேன், பத்ரகாளிய கும்பிட்றேன், திரிபுர சுந்தரி எந்த தெய்வத்தை இவங்க வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்களோ, அந்த தெய்வத்துடைய கடாட்சம் இவங்களுக்கு இந்த ஆண்டு ஏற்படுத்தி தரப்போகுது. தேங்க்யூ ரேவதி மேம். நீங்க சொன்ன மாதிரி மீனராசி நேயர்களுக்கு 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு பொங்கு சனி இருக்கிறதுனால நல்லதா தான் நடக்க போகுதுன்னு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மே, ஜூனுக்கு அப்புறமே அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. மீனராசிக்காரங்கள் சூப்பர் டூப்பர் ஹாப்பியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. ராமகிருஷ்ணன் சார். 3 விஷயம் மீன ராசிக்கு நாம் இண்டிகேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு விஷயம் இந்த ஜென்ம சனி. அது வந்து என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ராசியிலையும் ஒவ்வொரு கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும்போது உச்ச நீச சத்துருமித்திர பாவங்கள்னு சொல்லி நமக்கு பஞ்சாங்கத்திலே போட்டிருக்கு. அப்போ அப்படி அதில் நம்ம பார்க்கும்போது மீன ராசியில் சனியினுடைய பாவம் எப்படி இருக்குன்னா நட்பு அப்படின்னு நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, ஜென்ம சனி நடக்கும்போது தான் சுபகாரியங்கள் நிறைய நடக்கும். இந்த சனி பகவான் ஜீவாதார பிரச்சனைகளில் கை வைக்க மாட்டார். கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம், குழந்தை பாக்கியம் இதிலெல்லாம் கை வைக்க மாட்டார். எதில் கவனமாக இருக்கணும்னா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செல்ஃப் கன்ஃபியூஷன் ஏற்படலாம். அதனால டெசிஷன் மேக்கிங்கில் ப்ராப்ளம் வரலாம். சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு பயணம் போகும்போது, இல்லை தூங்க போகும்போது, இல்லை சாப்பிடும்போது இரட்டை மனநிலை வரலாம். ஒரு டெசிஷனை செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லி அந்த கன்ஃபியூஷன் வரலாம். அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வரும்போது நாம் மற்றவர்கள்ட்ட கலந்து ஆலோசனை பண்ணி முடிவெடுக்கிறது நல்லது. 9 வருஷம் கழித்து நம்ம ராசினாதான் நம்ம ராசியை பார்க்க போகிறார். இருக்கிறதுலையே இதை விட ஒரு பெஸ்ட் பீரியட் அப்படிங்கிறது உங்களுக்கு வரவே வராது. ரிஸ்க் எடுக்கலாம், கடன் வாங்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கக்கூடிய டைம் சொல்லியிருக்கீங்க. ஹெல்த்தும் டெசிஷன் மேக்கிங்கில் மட்டும் அடுத்தவங்க கிட்ட கரெக்டான ஆட்கள் கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. மற்றபடி சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க மீனராசிக்கு. நன்றி சார். செல்வி சார். மீனராசிக்காரர்கள், குரு தான் உங்களுடைய அதிபதி. அவர் ஏற்கனவே அண்ணன் சொன்னார், சனி இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு நட்பாக இருக்கிறார். நண்பன் உங்கள் வீட்டுக்கு வரச்சா என்ன பண்ணுவாங்க? நல்லது தான் பண்ணுவாங்க. ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். நீங்களே குட்டி ஜோசியர் ஆகிட்டு ஜென்ம சனின்னு போயிட்டு வண்டியில் விழுந்துக்கின்னு எங்கேயாவது போய் தொந்தரவு பண்ணின்னு அடி வாங்கிட்டு வந்தால் நாங்கள் என்ன பண்ணுறோம்? அடிவயிறு, முதுகுத்தண்டுவடம், கழிவுகள் பாதையில் பாதத்தில் இருக்கக்கூடிய நகங்களில் கவனமாக இருக்கணும். விநாயகரையும் அனுமனையும் பிடித்து கொள்ள வேண்டும். நிறைய தெய்வ பணிகள் செய்வாங்க. கோயில் திருப்பணி செய்வாங்க, கோயில் கட்டுவாங்க, கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. நிறைய நல்லது நடக்கும். கல்யாணம் நடக்கும், வேலை கிடைக்கும், தொழில் அமைப்பு ஏற்படும். அதே போல் சோம்பல் ஏற்படும். நிறைய வீடியோ கேம்ஸுக்கு, ரீல்ஸுக்கெல்லாம் அடிமை ஆவீங்க. பொண்டாட்டி பிள்ளைங்களோட பேசிக்கினே இருந்துச்சா ரீல்ஸ் பார்த்துக்கினே இருப்பீங்க. பாத்திரத்தை எடுத்து தலையில் டம்முன்னு அடிச்சுட்டு தான் போவாங்க. ஸோ வேறு என்ன பண்ணுவாங்க? வெளியிலையும் வந்து வேலையிலையும் வந்து இது போல் விஷயத்துலையே போயிடுவீங்க. நிறைய ட்ராவல், வெளிநாடு, வெளியூர், எல்லா ஊருகளுக்கும் ட்ராவல் செய்யக்கூடிய அமைப்பு மீனத்துக்கு வரும். கடல் கடந்து அதிகமான ட்ராவல் செய்யக்கூடிய அமைப்பை விடவும் வேற்றுமொழி மனிதர்களால், வேற்று மதத்தினரால் அதிகமான ஆதாயம் பெறக்கூடிய ராசியில் எது வரும்னா மீனம். அதனால் எல்லாமே நல்லா இருக்குது. ஜென்ம சனின்னு போட்டு நீங்களே குழப்பிக்கினீங்கன்னா அதுக்கு நாங்கள் பதில் கிடையாது. ஆனால் பிள்ளைகளுடைய தேகாரைக்கும், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள், பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளுங்கள். பிள்ளைகள் ஏதாவது உங்ககிட்ட வரைச்ச ஏதாவது கலாட்டை பண்ணி சேஷ்டை பண்ணிட்டு போனால் நீ நாசமாக போனோம், நீ அடிபட்டு வருவேன்னு பிள்ளைகளை சபிக்காதீர்கள். அந்த சாபம் உடனடியாக நிறைவேறுமா? பெற்றோர்கள் கஷ்டப்படக்கூடிய
சூழ்நிலை ஏற்படும். பிள்ளைகளை சபிக்காமல் இருப்பது மீனத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரமாக பார்த்துக்கொள்வது நன்மை தரும். குழந்தைகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். கர்ப்பஸ்திரீகள் மருத்துவத்தினுடைய உதவிகளை கரெக்டாக வாங்கி கொள்வது விசேஷமான பலனை தரும். மற்றபடி எல்லா விதத்திலும் யோகத்தையும் அனுகூலத்தையும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும்.